ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. வெட்னஸ்டே ஈவினிங்லேருந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோக்குள்ளே போய் மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஈவினிங் வந்து சிக்கன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் வந்து எதுவுமே செய்யலை, சிம்பிளாக முட்டை மட்டும்தான் செஞ்சுருந்தோம். ஸோ சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 1/2 கிலோ. ஸோ அதில் கொஞ்சம் வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு, உலையும் வச்சாச்சு. அரிசி வந்து நான் எப்பயுமே வடித்து தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் அதுக்கும் வச்சுட்டேன். இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் செப்பரேட்டாக. குழம்புக்கு வறுவலுக்குன்னு அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சில டைம் வந்து நான் மறந்து எல்லாத்தையும் கூட குழம்புலேயே போட்டுருவேன். அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து உலையை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வந்து அரிசியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து குழம்புக்கு அதுக்கப்புறம் வறுவலுக்கு நான் வெங்காயம் எதுவுமே யூஸ் பண்ணல. சிம்பிளாக வந்து பண்ணலாம். வெறும் சோம்பு மட்டும் போட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு போட்டு அப்படியே சிக்கன் கருவேப்பிலை போட்டுட்டு சிக்கன் மட்டும் ஆட் பண்ணி பெப்பர் வந்து தூக்கலாக போடணும். காரத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் வந்து நம்ம அதிகமாக போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சைடில் வந்து அதுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ பார்த்தேன், பொட்டேட்டோ இல்லை. ஸோ சிக்கன் குழம்புல வந்து பொட்டேட்டோ இல்லைன்னா வந்து முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே வீட்டில் இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணதே கொஞ்சம் ரிமைனிங் இருந்தது. சரி அதையே வச்சு நம்ம குழம்பு மட்டும் தான் பண்ண போகிறோம். வறுவலுக்கும் வந்து ரொம்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறதில்ல. சரி இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதோட விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அடுப்புலேயும் வந்து கடாயை வச்சுட்டு ஒன்றுத்தில் குழம்பு ஒன்றுத்தில் வறுவல் செஞ்சோன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் 2த்துலேயுமே நான் இந்த மாதிரி வச்சுடுவேன். அதனால் வந்து இந்த சைடில் இருக்கிறது குழம்பும் அந்த சைடில் இருக்கிறது வந்து வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட்டை கிராம்புலாம் கூட போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி இந்த மாதிரி ஆர்டரில் ஆட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நானும் முன்னாடிலாம் வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். பட் அதை விட இதுதான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு டேஸ்ட் வரலைன்னா கண்டிப்பாக என்னை கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக வரும் டேஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து மாற்றி ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா வந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சைடில் வறுவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சிடணும். ஸோ வறுவலும் சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெப்பர் வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சால்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வறுவலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்ட விரும்பலை. ஸோ ஏற்கனவே வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மீஷோ ஹால் வந்து 2 வீடியோ போட்டாச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு 1 வீடியோ இல்லைனா 2 வீடியோஸ் கிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் நல்ல ப்ராடக்ட்டும் இருக்குது. நல்ல ப்ராடக்ட்டு நான் நிறைய காமிச்சிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். பேங்கிள் கலெக்ஷன் வாங்கியிருக்கேன், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. பட் நான் அதெல்லாம் வந்து அந்த ஹார்ட் போட்டு அதை விஷ் லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னாங்க. அதனால் மொத்தமாக எவ்வளோ ஐட்டம்னா 14 ஐட்டம்ஸ் கிட்ட நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு ஐட்டமும் 200க்குள்ளே தான் வரும். ஏதாவது 2, 3 ஐட்டம் மட்டும் 200 அது 500 பிலோ தான் இருக்கும். 200 மேலே நான் 500 பிலோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரேட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு இந்த மாதிரி நம்ம நைட்டில் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சிக்கன் வறுவல் இதுதான் நான் சொன்னது. பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு ஒரு வேளைக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வெளில போயிட்டாங்க. சரி வந்ததும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து காலையில் கொண்ட போட்டது அப்படியே நைட்டு வரைக்கும் அதிலே தான் இருக்குது. நம்மளுக்கு வேலை அப்படி கரெக்டாக இருந்தது. சரி நம்ம சீரம் அப்ளை பண்ணி தலையை சீவும்னு சொல்லிட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எப்பயாவது வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்டாக ஆயிலே தான் வைப்பேன். ரொம்ப நம்மளுக்கு ஹேர் வந்து ஃப்ரிஸியான மாதிரி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரீக்கோட சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் துணிலாம் இருந்தது. சரி அதை மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் சைடில் வந்து அவள் மாட்டுட்டு விளையாடிட்டு இருக்கா ஏதோ. ஆனால் ஆட்டு ஜாமான் மட்டும் வச்சு விளையாட மாட்டா. வேறு ஏதாவது பொருளை வச்சு விளையாடுவா. ஆனால் வாங்கி கொடுத்த விளையாட்டு ஜாமான் விளையாட மாட்டா. வேறு ஏதாவது ஸ்பூனு அந்த மாதிரி எடுத்து விளையாடுவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.